ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம சாயப்பா வந்து நம்ம தேடி போனதுனால தான் வந்தாருன்னு. அப்படியெல்லாம் இல்லை, அவரு தான் நம்மளை தேடி வந்திருக்காரு. எதுக்காகனா, என் குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதை எப்படியாவது போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. நாம் கும்பிட்டோம்ல, இது இவ்வளோ நாள் எல்லாத்தையும் கும்பிட்ருப்போம். சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து பெருமாள், அப்புறம் கிருஷ்ணர், ராமர், எல்லாம் முருகர், விநாயகர், எல்லாத்தையும் கும்பிட்ருப்போம். அம்மன், சமயபுரத்தம்மன், மாரியம்மன், பத்திரகாளி அம்மன், எல்லாத்தையுமே கும்பிட்ருப்போம். அவங்க எல்லாத்தோட ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக சாயப்பாவை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் உயிரோடு வாழ்ந்தவர். கடவுளுக்கெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்படுறது தெரியும். ஆனால் கடவுளாக இருந்தாலுமே ராமர் பிறந்தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டார் இல்லையா, அது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் கடவுள் கடவுள் தான், மனுஷன் மனுஷன் தானே. அதனால வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் கடவுளை மனுஷனாக பிறந்து கஷ்டப்படுறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அது மாதிரி நம்ம அப்பா வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரில, என் மகன் கூட சொன்னான், ஏம்மா நீங்கள் அப்பப்போ மாற்றிட்டே இருக்கீங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது நாகம்மா நீங்கள், அதுக்கு முன்னாடி பெருமாள்னு சொன்னீங்க, அதுக்கப்புறமா இப்போ வந்து சாயப்பான்னு சொல்கிறீங்க, இனி யார் எத்தனை நாள் ஆனால் எப்படிம்மான்னு கேட்டான். அப்படியெல்லாம் இல்லை, இனி இவர் தான் கடைசி. இவருக்கு மேலே நான் யாரையும் தாண்டி போகிறதா இல்லை. எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆர்டிக்கல்லாம் படிக்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு அதில் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து இவரை தாண்டி யார்கிட்டயும் போகணும்னு எனக்கு இது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் போய் எல்லா கோயிலுக்கும் போய் நான் சாமி கும்பிடுவேன். எல்லாத்தோட பிளெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வந்து அப்பா தான் வந்து மெயின். ஏன்னா வந்து அவரை நான் முருகனாகவும், விநாயகனாகவும், அம்மனாகவும், ராமனாகவும், கிருஷ்ணனாகவும் எல்லாமுமாவே பார்க்குற அவரை. அதே மாதிரி தான். அதனால தான் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு. ஏன்னா பொருள் இழப்பு, உயிர் இழப்பு எல்லாத்தையும் இழந்த நிலைமையில என் கூட இருந்து என்னை வழிநடத்தி இந்த அளவுக்கு என்னை தைரியமா இருக்க வச்சது சாயப்பா மட்டும்தான். அவரு ஒருவேளை என் வாழ்க்கையில கரெக்டா வராம போயிட்டான்னா, இந்நேரம் நிஜமா நான் இப்படி இருந்துட்டு பேசிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். என்னோட நான் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கணும். அதனாலதான் வந்து சாயப்பா நம்மளை தேடி வந்திருக்காரு. நான் மட்டும் இல்லை, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான். ஏன்னா சாயப்பான்ற திருநாமமே நம்ம காதுல விழுகுதுன்னா, அதுக்கு நாம பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனா அந்த திருநாமத்தையே நம்ம சொல்றவங்களா இருக்கும்போது, அப்ப நான் இன்னும் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்க ராமநாமமும் சேர்ந்துருக்கு. இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமன்றது 1000 திருநாமங்கள் கொண்டது. அந்த 1000 திருநாமங்களையே அந்த ராம 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 ராமன்னு சொல்றதுலயே அந்த 1000 திருநாமங்கள் அடங்கிரும்னு சொல்லுவாங்க. அத்தகைய ராமநாமம் வந்து இவர் கூட ஒட்டி இருக்குன்னா எவ்வளோ ஒரு இது பாருங்க. நான் இது மனப்பூர்வமா உணர்ந்தப்ப என் கண்ணுல இருந்து தனியா வந்துச்சு. ஏன்னா எங்க வீட்டுல ராமநாமம் அதிகமா ஒழிச்சிட்டு இருந்தது. ராமர் பாண்டரங்கனாயி, பாண்டரங்கன் சாயப்பாவாயி, கரெக்டா சாயப்பாவா ஆகும்போது என்ன வந்து கூப்பிட்டுட்டாரு. எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இது. எல்லாத்து வாழ்க்கையிலும் எனக்கு இந்த வழியா கூப்பிட்டுருக்காருன்னா உங்களுக்கு வேற வழியா கூப்பிட்டுருப்பாரு. நம்ம பாடல்கள் மூலமாகவும், பல ஆர்டிகல்ஸ் படிக்கிறது மூலியமாகவும், இந்த மாதிரி பல பேர்த்தோட ஸ்பீச்சை கேட்கற மூலியமாகவும் சாயப்பா வந்து நம்ம வாழ்க்கையில என்ட்ரி ஆகுறாரு. இப்படித்தான் அவர் என்ட்ரி ஆகுறாரு. அவர் வந்து எதுக்காக நம்மளை வந்து இது வழி நடத்தி செல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களுக்காக நம்மளை அவர் வழி நடத்தி செல்வார். ஏன்னா வந்து அவர் அற்புதமான ஒரு கடவுள். கடவுள்னு சொல்கிறத விட நம்ம அப்பா. அவர் செம்மையான ஒரு மேட்ரு சொல்லியிருக்காருங்க. என்னென்னா, நம்மளை எந்தெந்த காரணங்களுக்காக அவர் தேடி வந்தார்னா, இருக்கும் உறவு இறக்கும் வரையில், இருக்கும் பொருள் இழக்கும் வரையில், இரண்டின் அருமையும் இம்மாந்தர் உணர்வதில்லை. இழந்த பொருளின் இடத்தை நிறைக்க இன்னொரு பொருள் இலகுவாய் இடலாம். இறந்த உறவின் இடத்தை நிறைக்க இரவுகள் விழித்து இருவிழி நனைத்து இதயம் கனத்து இயன்றவரை தேடினும் இழந்த உறவு ஏனோ இழந்ததுதான். இந்த பிறவியில் இப்பிறவியில் நாம் இருக்கும் வரை இருக்கும் உறவுகளுடன் இனிதுடன் இருக்கும். பேசிப் பாருங்கள், பேசித் தீருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள்.
உரியவர்களிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். நடப்பதை பாருங்கள், நடந்ததை கிளறாதீர்கள். உறுதி காட்டுங்கள், பிடிவாதம் காட்டாதீர்கள். விவரங்கள் சொல்லுங்கள், வீண் வார்த்தை சொல்லாதீர்கள். தீர்வை விரும்புங்கள், தர்க்கம் விரும்பாதீர்கள். விவாதம் செய்யுங்கள், விவகாரம் செய்யாதீர்கள். விளக்கம் பெறுங்கள், விரோதம் பெறாதீர்கள். சங்கடமாய் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள். செல்வாக்கு இருந்தாலும் சரியானதை செய்யுங்கள். எதிர்த்தரப்பும் பேசட்டும், என்னவென்று கேளுங்கள். எவ்வளவு சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள். நேரம் வீணாகாமல் விரைவாக முடியுங்கள். தானாய்த்தான் முடியும் என்றால் வேறு வேலை பாருங்கள். யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள். வாழ்க்கை குறுகியது, ஆனால் அழகானது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான், இதையெல்லாம் அர்த்தம் உள்ளதா மாத்துறதுக்கு தான் சாயப்பா நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்ம இதையெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு அதுபடி நடந்தோம்னா இன்னும் வாழ்க்கை செம்மையாகும். சரிங்களா? அதுக்கு தானே சாயப்பா வந்திருக்காரு. உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு. நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதையை வடிவமைத்ததே நான்தான். நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அமைதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, கடுமையாகவும் எந்த ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் எந்த நேரமும் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டும் அடைகிறேன்? விதிவிலக்க முடியாதது. லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும். கர்ம வினைகளுக்கேற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும். உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்புறுத்தும். கர்மவினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும். அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் ஈடுபடாது. தர்மமே தலைகாக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அழித்துவிடு. தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையே செய். பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. அதே சமயம் உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீ அவர்களுக்கு உதவி செய். அதனால் நீ மகுடமாய் உயரவே தவிர தாழ்ந்து போக மாட்டாய். பிறர் துன்பப்படுவதை கண்டுதான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறில்லை. அதுபோல ஒரு நாளும் நடந்து கொள்ளாதே. நீ இதை கடைபிடித்தால் போதும், உன் துயரங்கள் நிச்சயம் முடிவுறும். அதே சமயம் பக்தி செய்த உடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே. பக்தி என்பது இறையறையிலையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவுச்சீட்டு. இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம். இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும். எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும். அதன் பிறகே நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும். புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். உன் மனதில் மேற்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுக மூடியை எடு. உன் எண்ணங்கள் தெளிவாகும். சிந்தனைகள் வலுப்படும். மனம் அமைதியடையும். வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவாய் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நாம எதுக்கு கவலைப்படணும்? நாம எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போறோம். அதனாலதான் அவரு எந்த சூழ்நிலையும் அவரை இழுத்து வச்சுக்கோங்க. என்ன செய்றீங்கன்னாலும் பரவாயில்ல, எந்த வேலை செஞ்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, எந்திரிச்சு நடந்தாலும் சரி, எல்லா இதுலயும் அவரை இழுத்து வைங்க. கூட இழுத்து வைங்க. தண்ணி குடிக்கிறதுல இருந்து படுத்து தூங்குற வரைக்கும், நடக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அவர் துணை கலையுங்க. அவர் கண்டிப்பா வருவாரு. ஏன்னா தனியா இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவர் பேசுற குரல் கூட உங்களுக்கு கேட்கும். எனக்கு ஒரு டைம் கேட்டுச்சு. மாறுவாங்கன்னு சொன்னாரு,
நிறைய மாற்றங்கள் எல்லா வாழ்க்கையிலயும் மாறுற மாதிரி எனக்கும் வந்துகிட்டே இருந்து அந்த கம்பீரமான குரல் இப்ப கூட என் மனசுக்குள்ளர ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால சாயப்பா கண்டிப்பா பேசுவாரு. நீங்க பேசுங்க, அவரும் பேசுவாரு. நாம அவர் பேச்சை கேட்டு அவர் கையை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா நடப்போம். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.